ஒன்றாக இருந்த மாலத்தீவு கணக்கை மாற்றிய மோடி பின்னணி என்ன? இது குறித்து லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். சுமார் 1200 தீவுகளை உள்ளடக்கிய மிகச்சிறிய தீவு நாடுதான் மாலத்தீவு. இங்கு சுமார் 200 தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். வெறும் 5.21 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மாலத்தீவில் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு செல்ல படகில் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும். 1965ஆம் ஆண்டு மாலத்தீவு பிரிட்டனிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் அடைந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலத்தீவு அரசியலமைப்பு ரீதியான இஸ்லாமிய குடியரசாக மாறியது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து மாலத்தீவின் அரசியலிலும் மக்களின் வாழ்க்கையிலும் இஸ்லாம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மாலத்தீவில் இஸ்லாம் அரசு மதமாக மாறியது. மாலத்தீவு உலகின் மிகச்சிறிய இஸ்லாமிய நாடு. மாலத்தீவின் 60வது சுதந்திர தினம் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இது பிரதமர் மோடியின் 3வது மாலத்தீவு பயணமாகும். 2023ஆம் ஆண்டு முகமது முய்சு அதிபரான பிறகு மாலத்தீவுக்கு சென்ற முதல் வெளிநாட்டு தலைவர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவில் முய்சு ஆட்சிக்கு வர அவரது இந்திய எதிர்ப்பு பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. முந்தைய மாலத்தீவு அரசு இந்தியாவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை பின்பற்றி வந்தது. முய்சு அந்த கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தார். மேலும் சீனாவுடனான உறவுகளை முய்சு வலுப்படுத்தினார். $7.5 பில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட மாலத்தீவு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது இந்தியா அந்நாட்டை காப்பாற்றியது. இதனால் முய்சு இந்தியா மீதான தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதிபரான பிறகு முய்சு முதலில் துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனாவுக்கு பயணம் செய்தார். இதற்கு பிறகு இந்தியாவுடனான கசப்பை நீக்க முய்சு ஒரு முயற்சியை தொடங்கினார். முன்னதாக இந்தியா குறித்து மாலத்தீவு அரசின் சார்பில் ஆக்ரோஷமான அறிக்கைகள் வந்தபோதும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் பொறுமையும் நிதானமும் வெளிப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் $7.5 பில்லியன் மட்டுமே பொருளாதாரம் கொண்ட ஒரு மிகச்சிறிய நாட்டின் மீது இந்தியா ஏன் இவ்வளவு நிதானத்தை காட்டியது என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு காரணம் மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் முக்கிய கடல் பாதைகளுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இந்த பாதைகள் வழியாக சர்வதேச வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த பாதை வழியாக வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு எண்ணெய் வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் மாலத்தீவுடனான இந்தியாவின் உறவுகள் மோசமடைவது எந்த வகையிலும் நல்லதாக கருதப்படவில்லை. மாலத்தீவு ஒரு முக்கியமான கடல்வழி பாதை என்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் சிறப்பு பங்கை கொண்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. மாலத்தீவுடனான நல்லுறவு இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் உறுதி செய்யும். இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பிலும் மாலத்தீவின் ஒத்துழைப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் மாலத்தீவு இந்தியாவின் லட்சத்தீவிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இதனால் சீனா மாலத்தீவில் கடற்படை தளத்தை அமைத்தால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவாலாக இருக்கும். சீனா மாலத்தீவில் வலுவாக மாறினால் போர் போன்ற சூழ்நிலையில் இந்தியாவை அடைவது சீனாவுக்கு மிகவும் எளிதாகிவிடும். சீனா மாலத்தீவில் பல திட்டங்களை கொண்டுள்ளது. சீனா மாலத்தீவில் கடற்படை தளத்தை உருவாக்க விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்தியா எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். மேலும் மாலத்தீவு சீனாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சீனாவின் லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை மாலத்தீவு வெளிப்படையாக ஆதரித்து ஈடுபாடு காட்டுகிறது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை தடுப்பதில் மாலத்தீவு முக்கியமானதாக கருதப்படுகிறது. மாலத்தீவின் பல முக்கிய திட்டங்களில் இந்தியா முதலீடு செய்துள்ளது. இவற்றில் கிரேட்டர் மாலே இணைப்பு திட்டம் சீனாவிற்கு எதிரானதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பாதுகாப்பு துறையில் சீனா தங்களுக்கு உதவும் என்று மாலத்தீவு கூறியிருந்தது. பின்னர் மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சகம் தனது எக்ஸ் பக்கத்தில் சீனாவுடன் நாங்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் பாதுகாப்பு உதவியையும் வழங்கும், இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தது. சீனா மாலத்தீவில் $200 மில்லியன் செலவில் சீனா மாலத்தீவு நட்பு பாலத்தை கட்டி வருகிறது. மாலத்தீவில் சீனாவின் அதிகரித்து வரும் இருப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவின் 60வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார்.
மாலத்தீவில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இந்திய பிரதமர் ஒருவர் கலந்து கொண்டது இதுவே முதல் முறையாகும். அதிபர் முயிசுவால் கௌரவிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவரும் மோடிதான். மாலத்தீவு சுதந்திர தின விழாவில் கௌரவ விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.